அஸ்வின் ஓட ரிட்டையர்மெண்ட் நிறையா பேருக்கு இன்ஃபேக்ட் ஒரு சர்ப்ரைஸ் அண்ட் ஒரு ஷாக்காக தான் இருந்தது. அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. 537 டெஸ்ட் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. நேச்சுரலாகவே அவர் டிஎன்ஏல வந்து டெஃபினெட்லி அந்த ஒரு பேட்டிங் இருந்திருக்கு. அகெயின்ஸ்ட் ஆந்திரா ஒரு சரியான ஒரு டபுள் 100 அடித்தாருங்க. சரியான ஒரு கிளாஸியான ஒரு நாக். அடுத்த கட்டத்தில் டெஃபினெட்லி எக்ஸல் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் டெஃபினெட்லி தெளிவாக தெரிஞ்சுது. எல்லா நல்ல விஷயமும் ஒரு முடிவுக்கு வந்து ஆகணும். அதுதான் வாழ்க்கையின் நீதி. அந்த விதத்தில் அஸ்வின் ஓட ரிட்டையர்மெண்ட் நிறையா பேருக்கு இன்ஃபேக்ட் ஒரு சர்ப்ரைஸ் அண்ட் ஒரு ஷாக்காக தான் இருந்தது. இன்ஃபேக்ட் கிரிக்கெட்டிங் சர்க்கிளில், ஃப்ரெட்டர்னிட்டியில், ஃபேன்ஸ் மத்தியில் எல்லாருக்குமே ஒரு ஷாக்காக தான் இருந்தது. ஏன்னா என்னடா இவர் ஒரு டாப் ஆஃப் ஹிஸ் கரியரில் இருக்கார், பீக்கில் இருக்கார், திடீர்னு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. பட் இன்ஃபேக்ட் அவரோட க்ளோஸில் இருக்கிற நிறையா பேருக்கு கிரிக்கெட்டர்ஸ் மத்தியில் பர்சனல் நோட் எனக்குமே அவர் கூட அந்த ஒரு பர்சனல் கனெக்ஷன் இருக்குது. எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ஷாக்காக வரல. ஐ நியூ இட் வாஸ் கம்மிங் சம்வேர் அலாங் த லைன். பட் பர்சனலி ஐ ஃபீல் அஸ்வினுக்கு டெஃபினெட்லி இன்னும் சாலிட் 2 years ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட் கண்டிப்பாக இருந்தது இந்த பேங்க். பட் அவர் இந்த ஒரு டிசிஷன் எடுத்திருக்காருன்னா டெஃபினெட்லி அந்த ஒரு ப்ராக்டிக்கல் சென்ஸ் இருந்திருக்கும். ரொம்ப பர்சனல் லெவலில் அனலைஸ் பண்ணி தான் இந்த ஒரு டிசிஷன் எடுத்திருப்பாரு. அண்ட் அந்த டிசிஷனை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். இந்த வீடியோவில் வி கோனா டேக் அ மூமெண்ட் டு ரிஃப்ளெக்ட் அஸ்வினோட அந்த ஒரு இன்க்ரெடிபிள் ஜேர்னி எப்படி இருந்திருக்கு டு ஃப்ரம் தமிழ்நாடு கிரிக்கெட்டர் இன்டு அன் ஐபிஎல் கிரிக்கெட்டர் இன்டு அ இன்டர்நேஷ்னல் கிரேட். அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. 537 டெஸ்ட் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஒரு சாதாரணமான ஒரு அச்சீவ்மெண்ட் கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை பற்றி நம்ம அலசி ஆராயலாம். என்னோட ஏர்லியஸ்ட் மெமரி ஆஃப் அஸ்வின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 2 பேரும் வந்து ஒரே ஸ்கூல் டீமுக்கு ஆடணும், சென்ட் பீச் கிரிக்கெட் டீம். அங்கே தான் அவரை ஃபஸ்ட் டைம் ஒரு க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் அவரை வந்து பார்த்தேன். அப்போது ஒரு இன்க்ரெடிபிள் ஓப்பனிங் பேட்டர், செம்மையான ஒரு ஓப்பனிங் பேட்டர், ஒரு ஃப்ளூவெண்ட்டான ஒரு பேட்டர், ஒரு டாலாக அப்போவே இருப்பார். ஸோ அவரோட அந்த ஒரு பேக் ஃபுட் பஞ்சஸ் அண்ட் ஃபாஸ்ட் போலர்ஸ் அகேன்ஸ்டாக எக்ஸ்ட்ரா டைம் எப்பயுமே அவருக்கு இருந்திருக்கு. அதனால தான் வந்து இவ்வளோ வந்து 6 செஞ்சுரி அடிச்சிருக்காரு இன்டர்நேஷ்னல் லெவலில். ஸோ நேச்சுரலாகவே அவர் டிஎன்ஏல வந்து டெஃபினெட்லி அந்த ஒரு பேட்டிங் இருந்திருக்கு. அண்ட் அந்த காலகட்டத்தில், அதாவது ஒரு யங் ஏஜ், ஒரு 16-17 ஏஜ்லேயே பார்த்தீங்கன்னா, அங்கே தான் வந்து ஒரு ஸ்கூல் கிரிக்கெட்டில் ஒரு பார்ட் டைம் போலராக இருந்தார். அங்கே தான் வந்து அவரால் போலிங் போட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி ஃபாஸ்ட் போலிங் போட்டிருக்காரு. பட் ஒரு ஆஃப் ஸ்பின்னிங் போட்ட அந்த ஒரு தருணம் தான் ஒரு மாதிரி ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்தது. பட் அந்த அளவுக்கு ஒரு ஸ்கில் செட்ஸ் அப்போ கிடையாது. ஏன்னா மேட்டிங்கில் ஆடுவோம். பட் ஒரு விஷயம் அஸ்வின் அந்த டைம்லேயே ஸ்டாண்ட் அவுட் ஆகி இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, அவரோட அந்த ஒரு ஆன் ஹிஸ் ஃபீட் திங்கிங் அண்ட் நிறைய யோசிக்கிற தன்மை அவரோட. சரி, இந்த கேமுக்கு, இந்த ஒரு விக்கெட்டுக்கு, இந்த ஒரு பேட்ஸ்மேன் நீங்கள் எப்படி போடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு யங் ஏஜ்லேயே அவருக்கு வந்து ஒரு மாதிரி நேச்சுரலாகவே அவருக்கு வந்தது. எனக்கு இன்ஃபேக்ட் ஒரு மூமெண்ட் ஞாபகம் இருக்குது. இந்த யூஸ்வலாக ஆஃப் ஸ்பின்னர்ஸ் வந்து 3 பாயிண்ட் வச்சு போட மாட்டாங்க. ஏன்னா அப்போ வந்து மேட்டிங்கில் ஆடுவோம். ஸோ கொஞ்சம் டேர்ன் இருக்கும். பட் இவர் அவ்வளோவா டேர்ன் பண்ண மாட்டார். பட் திங்கிங் ஆன் ஹிஸ் ஃபீட் 3 பாயிண்ட் வச்சு போட்டார். அண்ட் ஃபாஸ்ட்டாக போடுவார். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அந்த மேட்டிங் விக்கெட்டில் கிடைக்கும். அதனால் நிறையா பேட்டர் ஸ்கூல் கிரிக்கெட்டில் நிறையா பேர் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அவர் எப்படி ரன் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து யாருக்குமே வந்து இன்ஃபேக்ட் அந்த டைமில் தெரியல. அந்த ஒரு அஸ்வின் லேட்டர் ஆன் ஒரு 15-20 years லேட்டர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃப் ஸ்பின்னராக இன்டர்நேஷ்னல் லெவலில் எக்ஸல் பண்ணுவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. இன்ஃபேக்ட் ஒரு ப்ரொஃபஷ்னல் லெவலில் அஸ்வினோட ஷேர் பண்ண அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து முதல் முறையாக எனக்கு ஞாபகம் இருக்குது. Under-17 தமிழ்நாடு ஆடுவோம். இன்ஃபேக்ட் வைசாக்ல நடக்கிற இந்த ஒரு மேட்ச் அகெயின்ஸ்ட் ஆந்திரா ஒரு சரியான ஒரு டபுள் 100 அடித்தாருங்க. சரியான ஒரு கிளாஸியான ஒரு நாக். அந்த டைமில் வந்து இந்த மாதிரியான ஒரு நாக் நான் ஃபஸ்ட் டைம் ஆப்வியஸ்லி ப்ரொஃபஷனல் லெவலில் இந்த மாதிரி நான் அப்போ பார்க்கல. அந்த ஒரு சாலிடாரிட்டி ஆஸ் அ பேட்டர் வந்து டெஃபினெட்லி எப்பயுமே அவருக்குள்ளே தான் இருந்திருக்கு. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் ஆஸ் அ பேட்டர் வந்து அந்த கம்போஷரை மெயின்டைன் பண்ணுற ஒரு விஷயம் டெஃபினெட்லி ஐ திங்க் நிறையா நம்ம இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் பார்த்துருக்கோம். பட் அந்த யங் ஏஜிலே அவருக்கு அந்த ஒரு கம்போஷர்
and the technique to bat was always there. And fast forward to under 19 playing days, எனக்கு ஞாபகம் இருக்குது கேரளாவில் இன்ஃபேக்ட் ஒரு ஒன் டே டோர்னமெண்ட் ஆடுவோம் அண்டர் அனிருதா அவரோட கேப்டன்சியில் 5 out of 5 மேட்சஸ். அந்த டைம்லலாம் சவுத் ஜோன்னு இருக்கும். ஸோ 5 out of 5 மேட்சஸ் வின் பண்ணுவோம். அந்த டைமில் அஸ்வின் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு அவருக்கு இருந்தது. நிறையா பேட்டர்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, லிட்ரலி ஸ்ட்ரகிள் பண்ணாங்க டு கவுண்டர் அஸ்வின். ஏன்னா அவருக்கு வந்து அந்த ஒரு ஹை ரிலீஸ் பாயிண்ட் இருக்குது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அவரோட அந்த வேரியேஷன்ஸ் டெஃபினெட்லி யாராலையும் அந்த டைமில் பிக்கே பண்ண முடியல. அண்ட் த சைன்ஸ் வர் பிரிட்டி கிளியருங்க. அந்த டைம்லேயே வந்து ஒரு மாதிரி சைன்ஸ் இருந்தது. இவர் வந்து அடுத்த கட்டத்தில் டெஃபினெட்லி எக்ஸல் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் டெஃபினெட்லி தெளிவாக தெரிஞ்சுது. அண்ட் அங்கேருந்து ரஞ்சி ட்ராஃபி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனார். ரஞ்சி ட்ராஃபியில் ஆடணும். அண்ட் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா அவர்கிட்டேருந்து அந்த ஒரு ஹார்ட் ஒர்க், இன்ஃபேக்ட் அது வரைக்கும் ப்ராப்ளி ஒரு நேச்சுரல் ஸ்கில்டு பிளேயராக தான் இருந்தார். பட் ரஞ்சி ட்ராஃபி வரும்போது நீங்கள் வந்து ஒரு ஸ்கில்லை நீங்கள் மாஸ்டர் பண்ணி ஆகணும். அந்த விதத்தில் நிறையா இன்ஃபேக்ட் கேள்வி கேட்பார். கோச்சஸ் WV ராமனோட ஒர்க் பண்ணார், சுனில் சுப்ரமணியம், இவங்க கூட நிறையா பேச்சுவார்த்தை இருந்தது. அண்ட் ஆல்வேஸ் அந்த ஒரு ஹங்கர், அந்த ஒரு பேஷன் க்ளீனாக தெரிஞ்சது. எப்படி பெட்டர் ஆகிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆப்வியஸ்லி ஒரு நியூ பார்ன் ஸ்கில் அவருக்கு பேட்டிங் மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து ஒரு இன்பிரெட்டாக அவருக்கு இல்லை. ஸோ அந்த விதத்தில் எப்படி இந்த ஸ்கில் செட்டை நம்ம மாஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தேடல் எப்பயுமே இருந்தது. அண்ட் இந்த ஒரு காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு டிபெண்டபிள் ஆல்ரவுண்டர்லேருந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஆஃப் ஸ்பின்னராக மாறினார். ஏன்னா அஸ்வின் பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸ்லி ரொம்ப ஸ்மார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த காலகட்டத்தில் நிறையா ஹார்ட் ஒர்க், நிறையா ஒர்க் பண்ணதுனால அது ரெண்டும் கம்பைன் ஆகும்போது ஆப்வியஸ்லி யூ நோ வாட் we saw after that. And around ஒரு 2010, 2011, 2012 இந்த காலகட்டத்தில் நிறையா அவரோட அந்த ஒரு சிஎஸ்கே ட்ரெஸ்ஸிங் ரூமில் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ரொம்ப க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் இன்ஃபேக்ட் நான் வந்து அவரோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணது டெஃபினெட்லி எனக்கு வந்து அந்த மெமரியில் இருக்குது. எனக்கு ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி மைண்ட்லேயே இருக்கிற ஒரு விஷயம் வந்து என்னோடய ஃபஸ்ட் கேம் ஃபார் சிஎஸ்கே. அண்ட் அந்த காலகட்டத்தில் வந்து ஆப்வியஸ்லி தோனி தான் கேப்டனாக இருந்தார். ஸோ கொஞ்சம் வந்து அகெயின்ஸ்ட் பூனே நினைக்கிறேன், பூனே இன்ஃபேக்ட் பூனேயில் ஆடுவோம். என்னோடய ஃபஸ்ட் கேமில் லாஸ்ட் ஓவர் 10 runs to win. அப்போ வந்து அஸ்வின் இன்ஃபேக்ட் தோனி வந்து யாருக்கு போலிங் கொடுக்கலாம், ஏன்னா பிராவோ போட்டு முடிச்சிருவார். எனக்கு வந்து ஒரு 1 over இருந்தது. ஸோ அஸ்வின் வந்து என்கிட்ட பர்சனலாக வந்து மச்சான் நீ போய் அவருக்கு தோனிக்கிட்ட வந்து போலிங் கேளு, கண்டிப்பாக அவர் தருவார் அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ட் ஆப்வியஸ்லி நான் வந்து போய் கேட்ட உடனே அந்த ஒரு லாஸ்ட் ஓவர் போட்டு இன்ஃபேக்ட் அந்த மேட்சை தோற்றோம். அந்த அந்த ஒரு சேட்னஸ் டெஃபினெட்லி இருந்தாலும் பட் பாருங்களேன் அவரோட திங்கிங், நீ போய் கேளு அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுதாங்க அஸ்வினோட திங்கிங். இன்ஃபேக்ட் அவர் நிறையா வாட்டி டேரிங்காக வந்து அந்த ஒரு லாஸ்ட் ஓவர் போட்டு நிறையா மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. சாம்பியன்ஸ் ட்ராஃபி எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். பட் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அஸ்வினோட அந்த ஒரு சொடுக்கு பால், இப்போ வந்து கேரம் பால் அப்படின்னு சொல்கிறோம், பட் அந்த டைமில் இவர் தான் ஃபஸ்ட்டு டைம் அவர் வந்து இன்வென்ட் பண்ணார். இன்வென்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை எப்படி நம்ம மாஸ்டர் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு யோசனை எப்பயுமே இருந்தது. ஏன்னா இன்ஃபேக்ட் இவர் வந்து ஐபிஎல்ல கொண்டு வரதுக்கு முன்னாடி எனக்கு ஞாபகம் இருக்குது ஒரு 1 or 2 years பேக் என்கிட்ட வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸும் அந்த சொடுக்கு பால் போடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னார். பட் ஆப்வியஸ்லி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அது செட் ஆகிறதுக்கு. பட் த வே ஹீ டுக் இட், அந்த ஒரு கேமை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். ஐபிஎல்ல வந்து ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து ரீஇன்வென்ட் பண்ணி ஆகணுங்கிற ஒரு விஷயம் அப்போவே அவருக்கு வந்து க்ளீனாக கணிச்சிட்டார். அண்ட் தட்ஸ் த கிரேசி திங் அபவுட் அஸ்வின். ஹீஸ் அந்த ஸ்கில் செட்டை தாண்டி ஒரு பேட்ஸ்மேனை ஒரு மைண்ட் லெவலில் எப்படி அவரை பீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கான்ஸ்டண்ட்டாக யோசிச்சுட்டு இருப்பார். அண்ட் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். இன்ஃபேக்ட் 2011 நினைக்கிறேன் ஃபைனல்ஸ் அகெயின்ஸ்ட் ஆர்சிபி அவர் வந்து நியூ பாலில் போடுவார். இட் வாஸ் அ பிக் மூமெண்ட். ஏன்னா கிறிஸ் கேல் அந்த வருஷம் செமையான ஒரு சீசனாக இருந்தது ஃபைனல்ஸில். அண்ட் த வே ஹி போல் தட் ஃபஸ்ட் ஓவர் கிறிஸ் கேல் ஆடி ஐ திங்க் காட் பிஹைண்ட் ஆவார்னு நினைக்கிறேன். தோனி வந்து சரியான ஒரு கேட்ச் பிடிப்பார். அண்ட் உடனே வந்து கேமரா வந்து வில் பேன் அவுட் டு விஜய் மாலியாஸ் ஃபேஸ். ஸோ இந்த ஒரு மூமெண்ட் வந்து இட் வாஸ் எவிடென்ட் தட் அஸ்வின் வாஸ் கான்ஸ்டன்ட்லி இவால்விங். அண்ட் அந்த ஒரு ப்ரெஷர் மூமெண்ட்னு வரும்போது இஸ் ஆல்வேஸ் அப் ஃபார்
அந்த ஒரு கேம். He is up for a challenge and that is something phenomenal about R. Ashwin. And in fact, அஸ்வினோட இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸை தாண்டி அந்த ஒரு 3 பேர், அந்த ஒரு ஸ்பின் ட்ரையோ அப்படின்னு சொல்லுவாங்க, ஷதாப், ஜகாட்டி, ஜடேஜா அண்ட் இன்ஃபேக்ட் அஸ்வின் 3 பேருமே ஒரு ஒரு ஸ்பின் ஸ்குவீஸ் இன் சேப்பாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் அது ஒரு மாடலாக இருந்தது. அண்ட் அந்த ஒரு மாடல் நிறையா அவே டீம்ஸ் இன்ஃபேக்ட் பிரேக்கே பண்ண முடியல. ஒரு ஒரு அந்த அந்த சேப்பாக் நம்மளோட கோட்டை அப்படிங்கிற ஒரு விஷயம் இதனால தான் வந்து மாறிச்சு. இவங்க 3 பேரும் பர்ஃபார்ம் பண்ண விதம் and obviously Ashwinoட contribution, it became a model for the coming years for CSK. இன்னொரு interesting untapped facet of Ashwin, the captaincy role. I think நிறைய வாட்டி இது ஓவர்லுக் ஆயிருக்கு. எஸ், ஐபிஎல்ல ஒரு சில டீம்ஸ்க்கு அவர் கேப்டன் பண்ணியிருந்தாலுமே ஐ திங்க் he didn't get enough opportunity தான் நான் சொல்லுவேன். நான் பர்சனலாக வந்து அவரோட கேப்டன்சி, இன்ஃபேக்ட் ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இஸ் கேப்டன்சி. ஒரு விஜய் ஹசாரே ட்ராஃபி எனக்கு ஞாபகம் இருக்குது, அவர் கேப்டனாக வருவார். அண்ட் தட் டைம் அந்த ஒரு டீம் வந்து ரொம்ப ரொம்ப யங்கான ஒரு டீம். ஏன்னா யாருமே ஒரு சீனியர் பிளேயர்ஸ் யாருமே இல்லை. தினேஷ் வாஸ் நாட் தேர், பத்ரி வாஸ் நாட் தேர், சீனியர் பவுலர்ஸ் யாருமே இல்லை, பாலாபாய் வாஸ் நாட் தேர். ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் அந்த ஒரு டீமில் இருந்தாங்க. அண்ட் அஸ்வினோட ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் ஆஸ் அ கேப்டன் அட் அ ஸ்டேட் லெவல். ஸோ டெஃபினெட்லி சேலஞ்சஸ் அவருக்கு இருந்தது. பட் த வே ஹீ ஹேண்டில் த பிளேயர்ஸ், ஒரு மாதிரி ஒரு பர்சனல் டச் அவருக்கு இருந்தது. அந்த காலகட்டத்தில் ஒரு பவுலர்ஸ் மீட்டிங்கிற ஒரு கான்செப்ட், திஸ் இஸ் பேக் இன் ஐ திங்க் 2007, 2008 அந்த ஒரு டைம் தான். பவுலர்ஸ் மீட்டிங்னு ஸ்பெசிஃபிக்காக யாருமே வைக்கல. இன்ஃபேக்ட் அஸ்வின் அந்த காலகட்டத்தில் ஹீ ஸ்டார்டட் தட் திங், பவுலர்ஸ்க்கு ஒரு மீட்டிங் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ட் அவர் பர்சனலாக வந்து ஒரு பிளேயர்கிட்ட போய் பேசுகிற விதமாக இருக்கட்டும், ஒரு பர்சனலாக ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணுற விதமாக இருக்கட்டும், யூனோ இட் இஸ் பில்டிங் த ட்ரஸ்ட், ரைட்? ஐ திங்க் அது பியூட்டிஃபுல்லாக அது கெயின் பண்ணார், இன்க்ளூடிங் மைண்ட். ஏன்னா நான் அஸ்வின் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கிரேட் இண்டிவிஜுவல் பிளேயராக தான் நான் பார்த்துருக்கேன். பட் ஃபார் ஹிம் டு கம் அண்ட் அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் அ பிளேயர் டு அ வெரி குட் லீடர் அந்த டைமில் நான் பார்த்தேன். It was really nice. I think it was a great experience. நிறைய அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் இருந்தது, நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருந்தது. பட் the way he convinces the bowlers, the way he convinces the players, and அவரோட அந்த மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் அந்த டீமை வந்து நல்லா ஒன்றா வச்சுக்கிற அந்த ஒரு தன்மை இருந்தது. ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் we were definitely the dark horses அந்த ஒரு டோர்னமெண்ட்டில். பட் we went on to beat Bengal. அகர்தாலாவில் ஞாபகம் இருக்குது எனக்கு வந்து, சரியான ஒரு டோர்னமெண்ட். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஹிம் ஆஸ் அ கேப்டன் வாஸ் வெரி வெரி லெஸ். பட் எப்படி ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ஷேன் வார்ன் வாஸ் ப்ராப்ளி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கேப்டன்ஸ் ஆஸ்திரேலியா டிடன்ட் ஹேவ், அதே இடத்துல டெஃபினெட்லி அஸ்வினை போடுவேன். டெஃபினெட்லி அஸ்வின் வில் பி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இந்தியன் கேப்டன்ஸ் ஹூ நெவர் கேப்டன்ட் இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயம். அவர் நல்ல கேப்டனாக இருந்திருப்பாராங்கிறது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம், தட் வீல் நெவர் கெட் டு நோ. பட் டெஃபினெட்லி இந்த ஃபேசட் ஆஃப் அஸ்வின் could have been definitely tapped a bit more. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டெஃபினெட்லி கொடுத்துருக்கலாம். அஸ்வின் ஆஸ் அன் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டர் அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு கிரேட் ஃபோர்ஸாக இருந்தது. ஒரு ஹர்பஜன் சிங், ஒரு அனில் கும்ப்ளே, அவங்க 2 பேரும் கிரியேட் பண்ண அந்த ஒரு மொமெண்டம் இவர் கண்டினியூ பண்ணாது ஃபார் த நெக்ஸ்ட் டெக்கேட் ஆர் ஸோ. பட் த வே ஹி இவால்வ் ஆஸ் அ பவுலர், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் எஸ்பெஷலி ஒயிட் பால் கிரிக்கெட்டில் ஒரு மாதிரி ஒரு டையிங் ப்ரீடாக இருந்துட்டு வராங்க. மோர் ரிஸ்க் ஸ்பின்னர்ஸ் அண்ட் மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் வந்து டாமினேட் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி இன் ஒயிட் பால் கிரிக்கெட். ரெட் பால் கிரிக்கெட்டில் ஐ திங்க் ஹீஸ் காட் திஸ் நேச்சுரல் ஸ்கில் செட்ஸ், பிகாஸ் ஒரு ஹை ரிலீஸ் பாயிண்ட் இருக்குது அண்ட் பிக் ஃபிங்கர்ஸ். ஸோ ஒரு நல்ல grip அவருக்கு கிடைக்கும், பாலை வந்து நல்லா ரெவல்யூஷன்ஸ் கொடுக்கறதுக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி இஸ் எக்யூப்ட் வித் அ பிரில்லியன்ட் மைண்ட். ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணும்போது ரெட் பால் கிரிக்கெட்டில் I think he's a force to reckon. I think the numbers are quite evident to see. In fact, அஸ்வினோட ஸ்டாட்ஸ் எடுத்து நம்ம பார்த்தோன்னா
இந்தியா வின் பண்ண மேட்சஸில் அவரோட நம்பர்ஸ் இன்ஃபேக்ட் எடுத்து பார்த்தோம்னா bowlingல 374 விக்கெட்ஸ், ஆவரேஜ் ஆஃப் 18.99, 31 5 எடுத்திருக்காரு. அண்ட் பேட்டிங்லேயும் அவரோட கான்ட்ரிபியூஷன் ஆன் அ வின்னிங் காஸ் ஹஸ் பீன் brilliant, phenomenal. In fact, 500s out of the 6 that India has won, and 1944 runs. I think coming at a lower order, it is phenomenal. But இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் எஸ்பெஷலி ஐ வாண்ட் டு டாக் அபவுட் ஒயிட் பால் கிரிக்கெட். வை இஸ் ஈ ஸ்டில் ரெலவெண்ட் இன் T20 கிரிக்கெட்? சொன்ன மாதிரி ஏர்லியராக ஒயிட் பால் எஸ்பெஷலி T20 கிரிக்கெட்டில் ஆஃப் ஸ்பின்னரே காணாம போயிட்டாங்க. யூ டோன்ட் சி அன் ஆஃப் ஸ்பின்னர். எஸ், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஏன் இன்னும் சர்வைவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நிறையா ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் மேட்ச் அப்ஸில் அவங்களுக்கு மோர் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்டில் பி எக்ஸிஸ்டிங் இன் திஸ் ஃபார்மேட். பட் ஆஃப் ஸ்பின்னரில் இஃப் யூ ஆக்சுவலி சி, ஹீ ஸ்டில் ரெலவெண்ட். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஃபார்மேட்டில் யூ கான்ட் கன்சிடர் ஹிம் ஆஸ் அன் ஆஃப் ஸ்பின்னர். ஹீ சம்மன் ஹூ கேன் டூ எவ்ரிதிங். ஒரு ரைட் ஹேண்டருக்கும் போட முடியும், ஒரு லெஃப்ட் ஹேண்டருக்கும் போட முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் செட்ஸ் தான் அவர்கிட்ட இருக்குது. ரைட் ஹேண்டர் வந்தால் he can bowl the carom ball, he can bowl the leg spinner, he can bowl the top spin, and obviously லெஃப்ட் ஹேண்டருக்கு வந்து ஏராளமான ஆப்ஷன்ஸ் அவர்கிட்ட இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் bowlers against லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஐ திங்க் அந்த ஒரு ரெக்கார்டும் அவர்கிட்ட தான் இருக்குது. அண்ட் திஸ் இஸ் வேர் அஸ்வின் இஸ் brilliant. ஐ திங்க் என்னதான் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் வந்து ஒரு ஒயிட் பால் ரொம்ப நாள் ஆடாமல் இருந்தாலும், the way he is constantly reinvented himself, being more relevant, ரொம்ப important. I think any youngster, if you're watching this, இது ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கலாம் அஸ்வினோட அந்த ஒரு ஜேர்னி. நிறையா பிளேயர்ஸ் இன்ஃபேக்ட் ஒரு ஃபார்மேட்டில் ஆடலான்னா they tend to focus only in the format that they are relevant. But Ashwin, being the cricketing mind he is, and அந்த ஒரு கான்ஸ்டன்ட் என்ன சொல்கிறது, the constant look at excelling, அவர் எக்ஸலன்ஸை நோக்கிய போகிற ஒரு கிரிக்கெட்டர். and that is why he's still relevant in T20 cricket till now. Not to forget பல ரெக்கார்ட்ஸ் வந்து அவர் வந்து முறியடிச்சிருக்காரு. he is also equal முத்தையா முரளிதரன் for the most number of man of the matches. I think that goes to show he is India's greatest match winner. என்னதான் சக்ஸஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அஸ்வின் had his own share of setbacks. I think 1 or 2 injuries இருந்திருக்கு. ஒரு செட்பேக்காக அவருக்கு இருந்திருக்கு. 2018 ஒரு அப்டாமினல் ஸ்ட்ரெயின் இருந்திருக்கு. 2020 இன்ஃபேக்ட் ஷோல்டர் இன்ஜுரி இருந்தது. ஸோ இது ஐ திங்க் இதுதாங்க. ஐ திங்க் நிறையா பிளேயர்ஸ் இருக்காங்க, நிறையா பிளேயர்ஸ்க்கு இன்ஜுரி ஆகிருக்கு. பட் அதுலேருந்து எப்படி பவுன்ஸ் பேக் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். பவுன்ஸ் பேக் நிறையா பிளேயர்ஸும் பண்ணுவாங்க. பட் த வே தே கெட் பேக். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள், ஒரு பேரல் நான் உங்களுக்கு சொல்கிறேன். Bumrah. I want to compare Ashwin with Bumrah. Bumrah, after his last, I think back injury or surgery நடந்தது, the way he's come back, the last 2 years எடுத்து பார்த்தீங்கன்னா phenomenal rise in Bumrah's career. But the way he came back வந்து எப்படின்னா, he's added skill sets to his bowling. இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு அவுட் ஸ்விங்கர் போட்டார். முன்னாடி வந்து நிறையா வந்து உள்ளே தான் போடுவார், ஒரு மாதிரி இன்ஸ்விங் தான் போடுவார். அதுதான் அவரோட ஸ்டாக் பாலாக இருக்கும். பட் நவ் ஹீ இஸ் ஆஸ்கிங் மோர் கொஸ்டின் டு த பேட்டர்ஸ், அண்ட் தட் இஸ் வை வி ஆல்ரெடி சே பும்ரா இஸ் அ கோட். அந்த விதத்தில் டெஃபினெட்லி அஸ்வின் அந்த ப்ராக்கெட்டில் கண்டிப்பாக போடுவேன். ஏன்னா அகெயின் த வே இது நம்ம பும்ரா இப்போ பேசுகிறோம், அது அந்த காலகட்டத்திலேருந்தே வந்து அஸ்வின் இது பண்ணிக்கிட்டே வரதுனால தட்ஸ் வேர் அஸ்வின்ஸ் அந்த ஒரு கான்ஸ்டன்ட் எக்ஸலன்ஸை நோக்கி போகிற அந்த ஒரு விஷயந்தான் ஹேஸ் ட்ரைட் ஹிம் டு பிளே ஃபார் ஸோ லாங். அண்ட் ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் ஏன் வந்து அஸ்வின் சடனாக எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க, இட் இஸ் ப்ராபப்ளி அ ஷாக் தட் ஹி ரிட்டையர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா லாஸ்ட்டு ஐ திங்க் 2021 பார்த்தீங்கன்னா அவரோட நம்பர்ஸ் 162 wickets he's taken at an average of 21.18 and just 2 சீரீஸ் முன்னாடி தான் மேன் ஆஃப் த மேட்சாக இருந்தது. ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் தட்ஸ் வை இன்க்ளூடிங் மீ, I think we also feel like it was definitely was a bit of surprise. Reasons என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம போக தேவையில்லை இப்போதைக்கு. I don't think we need to go into that.
மூமெண்ட்ஸ் ஆஃப் பிரில்லியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஐ திங்க் நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குங்க. ஐ திங்க் தேர் ஹவ் பீன் கவுண்ட்லெஸ் தான் சொல்லணும். எவ்ரி டைம் ஹி ஸ்டாண்ட் அப் ஃபார் த இந்தியன் டீம், இட்ஸ் ஆல்வேஸ் பீன் அ பிரில்லியன்ட் மூமெண்ட் தான் நான் சொல்லி ஆகணும். பட் அதில் ஸ்டாண்ட் அவுட் ஆகிறது வந்து ஐ திங்க் ஆஸ்திரேலியாவில் ஐ திங்க் அவரே வந்து சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். 2017 பெங்களூரில் நடந்த அந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் வேறு it was a brilliant test match. It was one of the best test matches for Ashwin and India. 188ங்கிற ஒரு டார்கெட் தான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஒரு ஈஸி டார்கெட். பட் த வே அஸ்வின் வெண்ட் அபவுட் கெட்டிங் 6 விக்கெட் ஹால், ஒரு 112க்கு இன்ஃபேக்ட் ஆல் அவுட் எடுத்தாங்க. அண்ட் அஸ்வினோட 6 விக்கெட் ஹால் வாஸ் ரியலி பிரில்லியன்ட். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து எனக்கு அதே ஆஸ்திரேலியா லாஸ்ட் சீரீஸில் த வே அனுமன் விஹாரி அண்ட் அஸ்வின் தே பேட்டட், தே கட்டட் அவுட், அடி கிடிலாம் வாங்கி வந்து த வே தி சேவ் த கேம், அந்த ஒரு மேட்ச் ட்ரா ஆன விதம், ஐ திங்க் இட் ஷோஸ் த மென்டல் strength of Ashwin. I think it's not easy going to Australia and to draw a test match and to Vihari Vera, he was handicapped in the sense அவரால் ஓட முடியல, ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி இருந்தது. ஸோ ஐ மீன் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் வந்து வி ஸ்பீக் மோர் ஏர்லியராக நான் சொன்னல அந்த ஒரு கம்போஷர் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். மெல்பர்ன் 2020 வேர்ல்ட் கப், ஐ திங்க் வர்சஸ் பாகிஸ்தான், த வே ஹீ த ஃபேமஸ் வெல் லெஃப்ட், how can we forget that? I think that was brilliant. I think the stakes were really high. சரியான ஒரு மேட்ச், இந்தியா பாகிஸ்தான் மேட்ச், மெல்பர்ன் ஃபுல் க்ரௌட், ஒரு க்ரன்ச் மூமெண்ட்டில் வந்து லாஸ்ட் ஓவரில் அந்த ஒரு வெல் லெஃப்ட் விட்டு அந்த விதம், ஐ திங்க் பிரில்லியன்ட்டுங்க. ஐ திங்க் அந்த ஒரு மூமெண்ட் டாப்ஸ் எவ்ரி திங் just by the magnitude of that moment. I think the way he thought about it, அவரோட ஆப்வியஸ்லி அந்த bowling instincts வந்து it gave way to leave the ball. ஒரு bowler-ஆக என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற கணிச்சு the way he left he made it look very simple, but trust me, not many players அந்த ஒரு கட்டத்தில் அந்த ஒரு ப்ரெஷரில் usually we see players crumble, but that's where Ashwin, his mental ability, how strong he is mentally and எப்படி யோசிக்கிறார் under pressure, that really showed the class Ashwin is. இன்ஃபேக்ட் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் வந்து அஸ்வின் த சயின்டிஸ்ட் அப்படின்ட்டு நிறையா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரைட்லி ஸோ. ஐ மீன் அவர் யோசிக்கிற மாதிரி யாரும் யோசிக்க மாட்டாங்க. பட் அவரோட அந்த ஒரு பேஷன், ஐ திங்க் தட் இஸ் அன்பேரலல் டு நன் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். தட் இஸ் வாட் strives him. I think he's always up for a talk about cricket, and he's always up for trying out new things. He's not சரி நம்மளுக்கு இது போதும் அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இல்லாமல் ஆல்வேஸ் அந்த ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோனை புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஹி லைக்ஸ் டு பி இன் த அன்கம்ஃபர்டபுள் ஜோன், அண்ட் அந்த ஜோன்லேயும் த வே ஹீ பர்ஃபார்ம்ஸ், நாட் மெனி பிளேயர்ஸ் கேன் டூ தட். அண்ட் இன்னொரு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம் அபவுட் அஸ்வின் இஸ் த வே ஹீ வாண்ட்ஸ் டு கிவ் இட் பேக் டு த கேம். நிறைய ஓப்பனாக இன்ஃபேக்ட் ரிட்டையர் ஆகும்போது he was very vocal about how he wants to give back to the game in some aspect or the other. நம்ம இன்ஃபேக்ட் நம்ம நிறையா டிஎன்பிஎல் இன்ஃபேக்ட் பார்த்துருக்கோம். the way he turns up for the TNPL games, he just loves playing that tournament. ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச் ஆடிட்டு அடுத்த நாள் டிஎன்பிஎல் மேட்ச் ஏதாவது இருக்குன்னா டப்புன்னு வந்துடுவார். he just loves being around youngsters. அந்த ஒரு திண்டுக்கல் டிராகன்ஸ் டீம் தான் ஆடி இருக்காரு. ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் அங்கே இருக்காங்க. he just wants to come back. It shows the passion for the game. Easiest thing is to just rest and not turn up, or probably turn up a match later. ஒரு மேட்சுக்கு அப்புறம் வந்துக்கலாமே அப்படிங்கிற ஒரு யோசனை இல்லாமல் டப்புன்னு வந்துடுவார். that shows his passion for the game, and I'm sure with this time off, இப்போதைக்கு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து அவர் வந்து ரிட்டையர் ஆனதுனால I'm sure a lot of youngsters, especially இப்போ சிஎஸ்கே அகாடமிக்கு ஹெட்டாக வேறு இருக்கார். ஸோ ஐம் ஷூர் he is going to turn up a lot more there, and அங்கே வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்க போகிறாங்க. and the way he is going to be spending time, I can already see நிறைய யங்ஸ்டர்ஸ்
அந்த ஒரு இடத்துல வந்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய பிளேயர்ஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவர் கண்டிப்பாக நிறையா முயற்சி எடுப்பார். அண்ட் ஹோப்ஃபுல்லி இட் knowing Ashwin, I know this is going to happen. I'm sure international cricketல அவர் வந்து ரிட்டையர் ஆயிருந்தாலும் டெஃபினெட்லி ஹில் டர்ன் அப் ஃபார் தமிழ்நாடு. ஏன்னா ஸ்டில் ஒரு அன்ஃபினிஷ்ட் பிஸ்னஸ், நிறையா நல்ல பிளேயர்ஸ் ட்ரை பண்ணி ஒரு விஷயம் ஸ்டில் நடக்காமல் இருக்குது. ரஞ்சி ட்ராஃபி தமிழ்நாடு, ஐ திங்க் இட்ஸ் பீன் அ லாங் டியூ. கிட்டத்தட்ட ஒரு 40 years மேலே ஆச்சு. ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் Ashwin will hopefully he turns up for Tamil Nadu and lifts that trophy. And அதை தாண்டி ஐ திங்க் சிஎஸ்கே ஃபேன்ஸ், இன்ஃபேக்ட் அவரே சொல்லியிருக்காரு, சிஎஸ்கே நான் ஆடுறதுனால ஐ மோர் அஸ்பயர் டு பிளே மோர் as long as I can அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ எல்லோ ஜெர்சிலையும் he is going to be turning up and he is going to be playing for some time now. இன்ஃபேக்ட் அவர் வந்து அந்த ஒரு இந்தியன் ட்ரெஸ்ஸிங் ரூம் ஃபேர்வெல் ஸ்பீச்சில் அந்த வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த விஷயம் சொன்னார், the cricketer in me might be over but the cricket nut me will go on forever அப்படிங்கிற ஒரு விஷயம், it will not come to an end அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ I am expecting Ashwin to be a lot more closer to the game. With that, I want to say thank you to Ashwin for all the great memories. I think I was privileged to share அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் அவரோட ஷேர் பண்ணியிருக்கேன். So really feeling lucky for that. And also I had the front row seats to see his career. I think it's a phenomenal long career to come to an end from சென்ட் பீச்சில் அவர் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி சென்ட் பீச்லேருந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் போய் அவர் வந்து ரூல் பண்ண விதம் வந்து இட் வாஸ் ரியலி ஹார்டனிங் டு சீ தான் நான் சொல்லுவேன். ஐ திங்க் இந்த கட்டத்தில் வந்து ஐ திங்க் ஃபேன்ஸ் டெஃபினெட்லி அந்த டிசப்பாயின்மெண்ட் இருக்கணும். பட் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் தேன் எனி திங் இஸ் டு celebrate what has happened than thinking about and being disappointed about what could have happened. I think that is more important. அவரை வந்து செலிப்ரேட் பண்ணுற ஒரு தருணம் தான் அவர் பண்ண அந்த சாதனைகள் எல்லாத்தையும் வந்து ஐ திங்க் we were definitely I think lucky enough to witness that. அண்ட் அந்த ஒரு விஷயம் வந்து தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், தவிர எப்படி நடந்தது, இப்படி நடந்திருக்கலாமே, அப்படி நடந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயம் யோசிக்காமல் பாசிட்டிவாக வில் ஜஸ்ட் செலிப்ரேட் த கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர் தமிழ்நாடு ஹேஸ் எவர் ப்ரொடியூஸ்ட் அண்ட் த கிரேட்டஸ்ட் மேட்ச் வின்னர் ஆஃப் இந்தியா. Personally, I think I will be working to get Ashwin onto the channel ஒரு in-depth interview. Hopefully it happens soon. ஒரு long due overdue இருந்திருக்கு. அந்த விதத்தில் அதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சிருக்கிறேன். Hopefully you guys like this video. I'll see you guys in my next one. Until then, this is Yomi signing off the field.